குரான், அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி செலவிட்டு கொண்டு வரப்பட்ட குரான் பிரதிகளை ஒரு இயக்கம் சார்ந்தது என்று சொல்லி காட்டி கொடுத்து அதனை நாட்டுக்குள் வராமல் தடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுல அவரை விமர்சிப்பவர்கள் ஒரு கூட்டம். அடுத்த பக்கம் இந்த குரான் பிரதிகளை நிறுத்தியதற்காக சாதிக் ஹாஜியார் என்பவர் அவரை பழிவாங்கும் முகமாக ஹஜ்ஜிக்கு போன நேரத்துல அவரை காட்டி கொடுத்தார். அதுதான் இந்த இந்த அதாவது அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கான பின்னணி. எனவே அவர் காட்டி கொடுத்தவர், இவர் குர்ஆன் பிரதிகளை தடுத்தவர் என்கிற 2 பக்கங்களில் காரசாரமான விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில மிக முக்கியமாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், சமூகத்திற்கு நல்ல ஒரு படிப்பினையும் பாடத்தையும் புகட்டக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு பக்கம் சாதிக் ஹாஜியாரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜமியாவுடைய செயலாளர் மௌலவி அக்ரம் நூர் அஹமத் அவர்கள் என்னுடைய கருத்துக்கு முரண்பட்ட கருத்தில் இருந்தாலும் என்னுடைய சகோதரர், அவருக்கு கண்டிப்பாக என்னால முடிந்த உதவிகளை செய்வேன் என்கிற மாதிரியான பதிவுகளை அவர் போட்டிருக்கிறார். அது ஒரு உண்மையிலே விமர்சனங்களை தாண்டி ஒரு நல்ல நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜம்மியாவுடைய செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். தோல்வி அடைகிறேன் என்கிற மனப்பாங்கு இல்லாமல் இந்த சமூகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தகவலை அவர் கொண்டு போய் சேர்க்கலாம். அது என்னவென்று கேட்டால், அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் போடலாம். ஜமியாவுடைய அதாவது சாதிக் ஹாஜியாரை பொறுத்த வரைக்கும் அவர் இலங்கை மக்களுக்காக நிறைய உதவி செய்யக்கூடியவர். அவர் உண்மையிலே என்னை காட்டி கொடுத்திருக்க மாட்டார். நான் அந்த நாட்டுக்கு போன நேரத்தில் அந்த நாட்டு சட்டத்துக்கு உட்படாத வகையில் நான் பயான் பண்ணும்போது அவர்கள் என்னை கண்காணித்திருக்கலாம். ஏனைய ஏற்கனவே இந்த குர்ஆனுடைய விஷயத்துல சர்ச்சையில எம்பசி வரைக்கும் போய் என்னை கண்காணித்து அந்த வகையில எனக்கு அந்த ஒரு சோதனை வந்திருக்கலாம். சாதிக் ஹாஜியார் அவர் சமூகத்துக்காக செயல்படக்கூடியவர், என்னுடைய ஒரு சகோதரர். உண்மையில் அவர் அப்படி காட்டி கொடுத்திருந்தால் கூட நான் நல்லெண்ணத்தோடு இருக்கிறேன், அவர் மீது தப்பெண்ணம் வைக்க மாட்டேன், என்னுடைய சகோதரர் என்ற ஒரு பதிவை, ஒரு ஸ்டேட்மெண்டை உண்மையிலே ஜம்மியாவுடைய செயலாளர் வெளியிட்டால் இதிலே சமூகத்திலே பிரச்சனைப்படக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு பண்பாட்டை போதிக்கின்ற சந்தர்ப்பமாக அமைய போகிறது. உண்மையும் அதானே, ஒரு நல்ல ஒரு பண்பாட்டை சமூகத்துக்கு அவர் போதிக்க போகிறார். இரண்டாவது, சமூகத்திலே பிரித்தாளுகிற அரசியல் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். மீடியாக்களிலே படித்தவர்கள், மௌலவிமார்கள், விதிவிலக்கில்லாமல் பலரும் இதிலே 2 பக்கங்களிலே காரசாரமாக விமர்சித்துக் கொண்டு பிரித்தாளக்கூடிய அல்லது பிரிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள். இந்த மாதிரியானவர்களுடைய முகங்களில் சில வேளை இது கரி பூசும். எனவே சாதிக் ஹாஜியார் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ஒரு வேதனை இருக்கிறது. 2 கோடி பணங்களை கொடுத்து குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியை செய்கிற பொழுது ஏற்பட்ட ஒரு தடங்கல், ஒரு மன வருத்தம் இருக்கும். ஜம்மியாவுடைய செயலாளர் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு தவறு அல்லது ஏதோ ஒரு பின்னணி சிந்தனையில அல்லது சமூகத்துடைய தூர நோக்குல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது, அது ஒரு தவறாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பணிகிற பொழுது மக்களுக்கு அவர் நல்ல ஒரு பண்பாட்டை போதிக்கிறார். அதுதான் இங்கே செய்தி. நான் தோற்று விட்டேன், நான் பணிந்து விட்டேன் என்பதை விட மக்களுக்கு நான் ஒரு சிறந்த பண்பாட்டை போதிக்கிறேன் என்கிற ஒரு நல்ல விஷயத்தை பாவிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தலாம். சகோதரர்களே, இஸ்லாத்துல 3 சந்தர்ப்பங்களை போய் பேசலாம். அதுல ஒரு சந்தர்ப்பம் 2 சகோதரர்கள் பிரிந்திருக்கிற பொழுது அவர்களை சேர்த்து வைப்பதற்காக 2 பக்கம் பொய்ய சொல்லி ஏதாவது சொல்லி சேர்த்து வைக்கலாமான்னா சேர்த்து வைக்கலாம். இஸ்லாம் அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் பொய்யை ஹலால் ஆக்கி இருக்கிறது. ஆனா இன்றைக்கு சமூகத்துல பொய்ய சொல்லியே பிரிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பொய் சொல்லி சேர்த்து வைக்கலாம்ங்கிற மார்க்கத்துல பொய்யை சொல்லி பிரித்து வைக்கலாமா என்று சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்துல செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய முகத்தில் கரி பூசுகிற ஒரு ஸ்டேட்மெண்டை ஜம்மியாவுடைய செயலாளர் வெளிப்படுத்த வேண்டும். அது இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல பண்பாட்டை போதிக்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டாக அமைய வேண்டும். சாதிக் ஹாஜியார் அவர் தரப்பை சொல்லி இருக்கிறார், செயலாளர் அவருடைய விஷயத்தை சொல்லி சமூகத்தில் ஒரு நல்ல எழுச்சியை உருவாக்குகின்ற ஒரு பண்பாட்டை உருவாக்குகிற இலங்கை சமூகம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகம்.
ரசூலுல்லாவுடைய காலத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தலைமை தாங்குகிற ஒரு சமூகத்துல ஹுனைனுடைய யுத்தத்துல கனிமத்துடைய பொருட்கள் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பங்கிடும் பொழுது இஸ்லாத்துக்கு புதிதா வந்தவர்களுக்கு நிறைய கொடுத்தார்கள், அன்சாரிகளுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. இந்த செய்தியை சிலர் திரிவுபடுத்தி எப்படி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அவரை சார்ந்த முஹாஜிர்களுக்கு, மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு அதிகம் கொடுத்தாரு, நமக்கு இந்த தரம் கண்டுகொள்ளவே இல்லை, நமக்கு தரவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பேசும்போது ரசூலுல்லாவுக்கு அதை காது கெட்டி விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை எல்லாம் வர சொன்னார்கள், அமர வைத்தார்கள். சொன்னார்கள், அன்சாரிகளை இப்படி எல்லாம் பேசினீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் மௌனத்தால் அந்த சம்மதித்தார்கள், ஆமாம் என்ற செய்தியை சொன்னார்கள். உடனே ரசூல்லா சொன்னார்கள், மறந்து விடாதீர்கள், நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டினான். நீங்கள் பிரிந்து கிடந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை சேர்த்து வைத்தான். நீங்கள் ஏழைகளாக வறியவர்களாக இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை தன்னிறைவாக்கினான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்சாரிகளே, அன்னாசு திசார் அன்தும் ஷிஆர், மனிதர்கள் எல்லாம் என் ஆடையின் வெளிப்புறம் என்றால் நீங்கள் என் ஆடையின் உட்புறம் போன்றவர்கள், என்னுடைய மேனியோடு என்னுடைய உயிரோடு ஒட்டியவர்கள். அன்சாரிகளே, மறந்து விடாதீர்கள், நான் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு முஹாஜிராக இல்லாவிட்டால் உண்மையில் அன்சாரிகள் என்கிற உங்களில் ஒருவனாக, உதவியாளனாக நான் இருந்திருப்பேன். நான் ஒரு அன்சாரியாக இருக்க விரும்புகிறேன். மட்டுமல்ல, மக்கள் எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் கனிமத்துடைய பொருட்களையும் எடுத்து செல்கிறார்கள், ஆனால் நீங்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் வீடுகளுக்கு எடுத்து சொல்ல விரும்பவில்லையா என்று ரசூலா கேட்கிறார்கள். அன்சாரிகள் அப்படியே அழுது சரணடைந்து விடுகிறார்கள். ஒரு ரசூலுல்லாவுடைய தலைமையில் இருக்கிற ஒரு சபையில கூட இப்படியான சர்ச்சைகளை கிளப்புகிற சிலர் இருப்பார்கள், பிரித்தாளுபவர்கள் இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய அந்த சிறந்த பண்பாட்டினால் அந்த சமூகத்தை ஒன்றிணைத்தார்கள். எனவே ஜம்மியாவுக்கும் ஏனையவர்களுக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு பண்பாட்டை, ஒரு குவாலிட்டியை போதிக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும், சமூகத்தை பிரித்தாளுகின்றவர்களின் முகங்களில் கரி பூசுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகவும் இதை பயன்படுத்த வேண்டும் என்கிற மிகச்சிறந்த ஒரு ஆலோசனையையும் ஒரு வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருடைய முயற்சிகளையும் கபூல் செய்வானாக.